எப்படியோ 1.5 மாதம் கழிச்சு என்ன டெல்லி விட்டாச்சு. ஆமாங்க, நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நானும் என் பெரியம்மாவும் கிளம்புறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் அண்ணா ஜாயின் பண்ணா, எங்கள் அண்ணி ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சேட்டையே எங்கள் கூட ஜாயின் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 நாள் ட்ராவல் கண்டிப்பாக ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த 2 நாள் ட்ராவல்லையும் அந்த சேட்டை எங்கள் கூட இருந்தனால அந்த 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. நாங்கள் போய் சென்னையில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவும் பாவாவும் ரெடியாக இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் அப்படியே எல்லாரும் பேக்கிங்லாம் வச்சுட்டு உட்காந்தாச்சு. எங்கள் அக்கா டீ போட்டாங்க. எங்கள் பாபா போய் சுட சுட மெதுவடை வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு நல்லா தெம்பா எல்லாரும் ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சரி, மார்னிங்கே வந்தாச்சு, எதுக்கு இன்னைக்கு 1 டேக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு நான், என்னோட அண்ணி, அப்புறம் அண்ணா, இந்த சேட்டை எல்லாரும் சரி ஓகே மால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால மால் கிளம்பணும். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே டெல்லி மாலை பார்த்துட்டு நம்ம விஆர் மாலை பார்க்கும்போது என்ன ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் மாலா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வேணா இதெல்லாம் ஒரு மாலா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நமக்கு விஆர் மால் தானே பெருச்சு. ஓகே பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் சும்மா சுற்றினோம். அங்கே காலையிலே போனனால மால் அவ்வளோக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. வந்ததும் அப்படியே ட்ராவல் டயர்டு, மால் சுற்றிட்டு வந்த டயர்டுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தாச்சு. மறக்காமல் என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.